ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. ஸோ விஷயம் என்னென்னா, ரஜினி சார் நேற்று வந்து அதிகாலை சென்னை திரும்பிந்தார். ஸோ வெளிநாட்டில் கூலி படத்தோடைய ஷூட்டிங் வந்து பங்கேற்றுட்டு அங்கேருந்து ரஜினி சார் திரும்பிந்தார். ரஜினி சார் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு அவர் இருந்தார். ஸோ எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா, ரஜினி சார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, கூலி படத்தோடைய அவுட்புட் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து திருப்திகரமாக இருந்திருக்கு, அதனால தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் மேலே அப்படின்ற மாதிரி ட்ரேட் வாட்டரில் பேச ஆரம்பித்தாங்க. நம்ம சைட்லேருந்து விசாரிக்கும் போது அங்கே தாய்லாண்டில் பார்த்தினாக்கா இந்த படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் அங்கே எடுத்திருக்காங்க. ரஜினி சார் மிரட்டிட்டாராம், வேறு லெவலில் பங்கம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்து எனக்கு. அதுவும் குறிப்பாக இப்போ நேற்று இரவுலேருந்து பார்த்தினாக்கா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த ஒரு சில புகைப்படங்கள், அந்த புகைப்படங்கள்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி தாறுமாறாக இருக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்திய சினிமாவே மிரள போகுது, பார்த்து செதுகின்னு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ற மாரி ஜஸ்ட்டு ஒன் வேர்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அமேசான் பிரைம் பார்த்தினாக்கா நேற்றுக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஃபேவரட்டான இன்டர்வல் பிளாக் எது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பல பேர் பல இன்டர்வல் பிளாக்லாம் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு பிடித்தமான நடிகர்களோட இன்டர்வல் பிளாக்லாம் போட்டு இதுதான் மாசு, இதுக்கு மேலே யார் இதுக்கு வர முடியும், இதுக்கு மேலே ஒரு மாஸ் காட்ட முடியுமா அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருந்தாங்க. கடைசி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைம் வீடியோ அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ப்ரைமே வந்து அதற்கான பதிலும் கொடுத்துட்டாங்க. தலைவர் ஓன் சீட் லைக் ஏ பாஸ் அப்படின்ற மாதிரி ஜெயிலர் படத்தோடைய இன்ட்ரோல் பிளாக்காக அவங்க போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக அமேசான் ப்ரைமே என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் மாதிரிலாம் மாசான இன்ட்ரோ பிளாக்லாம் எவனாலையும் கொடுக்க முடியாது, தலைவர் தான் என்றைக்குமே பாஸ்ரா அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ்க்கெலாம் சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரஜினி சாரோட இன்ட்ரோ பிளாக்லாம் பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சினிமா டைரக்டரும் அந்த மாசான இன்ட்ரோ காட்சிகள்லாம் வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து அண்ணாமலை பாஷாவில் ஆரம்பித்த கதை இதெல்லாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.